தேர்தல் தோல்வி பயம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து வன்முறை செயல்களில் ஈடுபடும் திமுகவினர் மிகவும் தந்திரமான முறையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனை தடுக்க முயலும் அஇஅதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதலிலும் ஈடுபடுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்குட்பட்ட கவரப்பாளையம் பகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தபோது அஇஅதிமுக நகர செயலாளர் திரு தீனதயாளன் தடுக்க முயன்றதால் காரை ஏற்றி அவரை கொலை செய்ய திமுகவினர் முயற்சி மேற்கொண்டனர். நூலிழையில் உயிர் தப்பிய அவர் மீது திமுக வேட்பாளர் நாசர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போலீசார் முன்னிலையிலேயே கற்களை வீசி தாக்க முயன்றதோடு கொலை மிரட்டலும் விடுத்தனர். இந்த நிலையில் திரு தீனதயாளன் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அவரது கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பெட்ரோல் குண்டுகளும் வீசப்பட்டன. வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இதனை பார்த்த தீனதயாளன் அதிர்ச்சி அடைந்தார். டிஎம்கே பணப்பட்டு விடுவாங்க. அது போய் தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டாப்புல வேட்பாளரை நேராக காரில் எடுத்து என்னை மோத வந்துட்டாப்புல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் காரு ஃப்ரண்ட்டில் அடித்து உடைச்சிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் உடைச்சி ஃபுல்லாக கல்லுங்கள்லாம் உள்ளே இருக்குது, எல்லாம் உடைச்சி பெட்ரோல் குண்டு வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க. வெற்றி பெறுவது உறுதி. புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைகிறது உறுதி. இவனுக்கு என்ன பண்ணாலும் எங்களுக்கு பயம் கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆகுறாங்க, இது உறுதி, யாராலையும் மாற்ற முடியாது. பின்னர் இதுகுறித்து ஆவடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பூண்டி தங்கம்மாள் தெரு பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான கஜேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு வாக்களிக்க கோரி பிரசுரங்களை வழங்குவது போல் பண விநியோகத்தில் ஈடுபட்டனர். இந்த ஓட்டு லிஸ்ட் கணக்கு பார்த்து ஒரு ஓட்டுக்கு 300 கணக்கு கொடுத்து எனக்கு கொடுத்தாங்க காசு. நாங்கள் வானான்றதுனால பக்கத்து போர்ஷனில் எடுத்துன்னு போய் காசு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க சார். டிஎம்காரங்க வந்தாங்க, கஜேந்திர மூலியமா ஓட்டு லிஸ்ட் கொடுக்குற மாதிரி அதில் காசு வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க சார். அவங்க வண்டியில் வச்சுருந்தாங்க சார். பணம் கிணலமா அவங்க வண்டியில் தான் இருந்தது. நாங்கள் கை காலமாக பிடிச்சோம். அவங்கள இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு வர வச்சு கவுன்சிலர்கிட்ட ஒப்படைச்சோம். மத்தியானமே ஒரு 2 மணிக்கு ஒரு 6 பேர் வந்தானுங்க. பூத் ஸ்லிப்பு பணத்தோட பேக் மாட்டின்னு வந்தானுங்க. நாங்கள் கண்காணித்தோம். பறக்கும் படை இந்த பக்கம் வந்தோடனே பார்த்து டபாஞ்சிட்டானுங்க. கரெக்டாக இப்போ 9 மணிக்கு வீடு வீடாக பூத் ஸ்லிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா மணிக்கு கொடுத்துருந்தானுங்க. திமுக வட்ட செயலர் கஜேந்திரன், பாம்பாய் லட்சுமி, மலர், ஒரு 4-5 பேர். உடனே நான் வட்ட செயலாளருக்கும் கவுன்சிலருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கேட்டதுக்கு அடிக்க வராங்கன்னு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் கட்சிக்காரங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நாங்கள் பிடிச்சோம். சிலிப்பும் அந்த பூத் சிலிப்பும் பணமும் தவற விட்டாங்க. மிச்ச பணம் மூட்டையோடு எடுத்துன்னு ஓட்டானுங்க. இது பற்றிய தகவல் அறிந்ததும் அங்கு தேர்தல் பறக்கும் படையினர் விரைந்து சென்றனர். அதற்குள் கஜேந்திரன் உள்ளிட்டோர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். எனினும் கோவிந்தசாமி என்பவர் பிடிபட்டதை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரத்தில் திமுக அதிருப்தி சுயேட்சை வேட்பாளரான ஜஃபாரை பிரச்சாரம் செய்ய விடாமல் திமுகவினர் சோடா பாட்டில்களை வீசி பெரும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் பழனி தொகுதியில் அக்கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஆதரவாளர்களும் திமுகவினரும் இந்த தாக்குதலை நடத்தினர். நேற்றிரவு பாலசமுத்திரத்தில் ஜஃபார் பிரச்சாரம் செய்தபோது அங்கு திரண்டு வந்த திமுக ரவுடிகள் சோடா பாட்டில்கள், கற்களை கொண்டு ஜஃபாரையும் அவருடன் வந்தவர்களையும் மிக கடுமையாக தாக்கி வன்முறையில் ஈடுபட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இ.பி. செந்தில்குமார் அவர்கள் கடந்த 1 வாரங்களாக என்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் எனக்கு எதிராக கூலிப்படையினர் ஏவி விட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நேற்று பூம்பாறையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில்குமார் ஒரு 6-7 காரில் அங்கே பிரச்சனை பண்ணி அங்கே அடியடி நடந்து அதுக்கும் எஃப்ஐஆர் அங்கே கொடைக்கானலில் போடப்பட்டிருக்கு. போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு பேசிகிட்டு இருக்கும்போதே செந்தில்குமாருடைய உத்தரவின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவருடைய அடியார்களும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்லையும் சோடா பாட்டில் வீச்சு, கல் வீச்சு எல்லாத்துலையும் ஈடுபட்டாங்க. இந்த சோடா பாட்டில் வீச்சுனால அங்கே உள்ளூரை சேர்ந்த நபர் காயப்பட்டிருக்காங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக இவங்க அராஜக செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. மாவட்டத்துக்கு வெளியிலிருந்து சுமார் 3000 பேரை இறக்கி இ.பி. செந்தில்குமார் நேரடியாக ரவுடித்தனத்தில் இறங்குறாரு. அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சோ அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரியுது அவருடைய செயலிருந்து. இந்த சம்பவத்தில் அஇஅதிமுக கவுன்சிலர் ஹக்கீமின் சகோதரர் நவாஸ்கான் என்பவர் காயமடைந்தார். காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையிலேயே திமுகவினர் நடத்திய இந்த வன்முறை சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியது.
இந்த சம்பவம் தொடர்பாக பாலசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் காளிமுத்து, திமுக அவைத்தலைவர் சுப்புராம் உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலும் திமுகவினர் அராஜக செயல்களில் ஈடுபடுவது மற்றும் போலியான புகார்கள் மூலம் தேர்தல் பறக்கும் படையினரின் கவனத்தை திசை திருப்பி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது போன்ற செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றனர். மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட டவுன்ஹால் ரோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அஇஅதிமுகவினர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அங்கு நுழைந்த திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அஇஅதிமுகவினர் குறித்து தேர்தல் பறக்கும் படையினருக்கு தவறான புகாரையும் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்திய போதிலும் பணமோ ஆவணமோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை. மேலும் விடுதியை விட்டு வெளியே வந்த திமுகவினர் அங்கு திரண்டிருந்த செய்தியாளரிடம் அஇஅதிமுகவினர் குறித்து தவறான தகவல்களை தெரிவித்தனர். சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள மத்திய தொகுதி தேர்தல் பணி சம்பந்தமாக எமது வட்டச் செயலாளர் அஸ்வா குச்சன் வாக்காளர்கள் சரிபார்த்து கொண்டிருந்த பொழுது திமுக பிரமுகர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து ரவுடித்தனமாக அவரை பறக்கும் படையினை அழைத்து தவறான தகவல் கூறினார்கள். சோதித்த பொழுது பணம் இல்லை என்று அறிந்த பின்னு 4.5 லட்ச ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்று தவறான தகவலை மற்ற மீடியாக்களுக்கு கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இந்த மாதிரி திமுகவினர் அத்துமீறி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி எங்கள் பகுதி கழக சார்பாக மாவட்ட கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்தபோது அதனை தட்டி கேட்ட 180வது அஇஅதிமுக வட்டச் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் பணப்பட்டுவாடாவை தடுக்க முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் உருட்டு கட்டையால் தாக்கியதில் அஇஅதிமுக வட்டச் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தியின் கை உடைந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இரவு சுமார் ஒரு 12 மணி இருக்கும். திமுக காரங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குரல் இருந்தது. நம்ம தெருவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக நின்று இருந்தேன். ஒரு 10 திமுக காரங்க வந்தாங்க. வந்தவங்க நேராக என்கிட்ட வந்து என்னடா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் நிற்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னாங்க. பேரவை செயலாளர் சுரேஷை கழுத்தை அடிச்சு வாயில் ஒரு அடி அடிச்சு கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க, ஓடுங்கடா நாயங்களா அப்படி இப்படின்னு ஒரு தகாத வார்த்தைகளை பேசினாங்க. என்னை வந்து ஒரு 4 பேர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நீனா வட்ட செயலாளர்னா பெரிய ஆளா, இங்கேருந்து வச்சிரும் ஒன்று, நான் திரும்பி நாங்கள் வரும்போது நீங்கள் 2 பேர் இங்கே இருந்தீங்கன்னா கொலை தாண்டா இன்னைக்கு திருவான்மூரில், போங்கடா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி எங்களை தாக்கி எங்களை அசிங்கமாக பேசி எங்களை அடித்தாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். இதேபோல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் திமுகவினர் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வன்முறை மற்றும் அராஜக செயல்களிலும் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் போன்ற பல்வேறு முறைகேடுகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.